அவரை மட்டும் சார்ந்திருக்க பண்ண. நீங்க திரிகளை வணையப்படுகிற அந்த மண்ணை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அது வனைய ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் குயவன் ஒரு கையில வைத்திருக்கிறது 2 கையும் வச்சிருப்பார். எடுக்கவே மாட்டார், அதுல இருந்து எடுக்கவே மாட்டார். அந்த குயவன் கை இருக்கிறதுனால அது கரங்குமே தவிர அதுல ஒரு மண்ணும் செதறாது. அது கரங்கி கொஞ்ச நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மண் அப்படி எழும்ப ஆரம்பிக்கும் பாருங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படி எழும்பும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அப்படி மிதிக்கப்பட்ட மண்ணு, பிசையப்பட்ட மண்ணு, தூக்கி திரிகையில போடப்பட்ட மண்ணு, திரிகையினால சுத்த விடப்பட்ட மண்ணு. ஆனா எப்போ இந்த குயவன் கைய வச்சாரோ அந்த மண் அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றுகிற கர்த்தரவர். அந்த முன்ன அப்படியே உயரும் பாருங்க, அப்படியே உயரும். எப்படிங்க உயர்ந்துச்சு? ஒரு கை அப்படி தூக்கிட்டு அது உயர உயர அது ஷேப் ஆக்கப்பட்டுட்டே இருக்குது. இப்போ இந்த மண்ணுக்கு இருக்கிற ஒரே ஹோப் என்ன தெரியுமா? உங்க கரம் இருக்கு, பயம் இல்லையே. உங்க கரம் இருக்கு. விசிட்டர்ஸுக்கு பார்க்க அனுமதி உண்டு, இந்த மண்ணை தொட அனுமதி கிடையாது. திரிகையில வணையப்படுகிற மண்ணை பார்க்கிறதுக்கு அனுமதி உண்டு, தொடறதுக்கு அனுமதி கிடையாது. அது குயவன் மட்டும்தான் கை வைப்பா, குயவன் மட்டும்தான் கை வைப்பா. தள்ளி நின்று பார்த்துட்டு போய்க்கோ, அவ்வளவுதான். குயவன் உட்கார்ந்திருப்பார். ஹல்லேலூயா. குயவன் கையெல்லாம் அழுக்காகும், அது குயவனுக்கு விஷயம் கிடையாது. குயவனுக்கு விஷயம் ஒண்ணுதான், இந்த மண்ணை தொடறதுக்கு முன்னாடி இந்த மண்ணை வரைஞ்சிட்டார் உள்ளங்கையில. இதை வெளியே கொண்டு வரணும், இதை வெளியே கொண்டு வரணும். ஹல்லேலூயா. இதை வெளியே கொண்டு வரணும். என்னை குறித்து அவருக்குள்ள இருக்கிற அவருடைய திட்டத்தை இந்த களிமண்ணு கிட்ட வெளியே கொண்டு வரணும். இது ஒண்ணுதான். ஹல்லேலூயா. இந்த மண்ணு இப்படி கறக்கிறார் ஒன்ன போட்டு, ஏன் செதறாம இருக்க? கரம் இருக்க, பயம் இல்லையே. நல்ல கறக்க விட்டுறாரு. ஆனா இன்னைக்கு நிர்மூலமாகாம இருக்கிறேன் அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது சொல்ற, உடைக்கப்பட்ட பாத்திரம் போலானே, ஆனா ஒரு பீஸ் கூட நஷ்டம் ஆகல. ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான். விட்டா பாடிட்டு இருக்கலாம், நம்ம அப்படியே பிரேக் போட்டுட்டு. ஹல்லேலூயா. குயவன் கையில் பிசையும் களிமண் போல் என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். என் சித்தம் வனையப்படும் போது பார்வையாளர்களுக்கு அனுமதி உண்டு, ஆனா தொட அனுமதி கிடையாது. அதனாலதான் நிறைய பேர் ஹெல்ப் பண்ண வந்தும் முடியல. நமக்கு நண்பர்களுக்கு யோபுவை பார்க்க அனுமதி உண்டு, யோபுவை தொட அனுமதி கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் என்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது, உங்களுக்கு முடியல. எங்க முடியும்? அவர் விட்டாதானே. எப்படிங்க உங்க லைஃப்ல இவ்வளவு கறக்கம் வந்ததுக்கு அப்புறம் நிக்கிறீங்கன்னா, அவர் இடது கை என் தலைக்கு நீங்க உண்மையிலே இப்போ இந்த செய்தி கேட்டு நீங்க இதை பாத்திரம் வணையதை பாருங்க, அவர் தேட்டுறது மாதிரி தான் இருக்கும். போட்டுறா விடுறா விடுறா, போட்டு போட்டு விடு விடு. ஆண்டவர், அந்த நாய் என்ன மிதிச்சுது, விடு விடு. அந்த கோழி என்ன மிதிச்சு, அவங்க என்ன காரி துப்புனாங்க, விடு 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 விடு. லவ் யூ பா. செய்தி முடிய மாட்டேங்குது, நேரம் பறக்குது. தொடரலாமா நிறுத்தலாமா? உள்ள நிறுத்தலான்னு சொல்லுது, வாய் தொடரலான்னு சொல்லுது. கம்யூனியன் எடுக்க போறோம், போய் வேண்டாம். கர்த்தர் உங்களை
எப்படி தேற்றா தெரியுமா? தாவீது சொல்றார் சங்கீதம் 119, உம்முடைய கரம் என்னை உருவாக்கி, 73, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி, என்னை உருவாக்கிற்று, என்னை உருவாக்கிற்று, என்னை உண்டாக்கிட்டு, என்னை உருவாக்கிற்று. யாக்கோபாய் உண்டாக்கின அதே கரம் இஸ்ரவேலை உருவாக்கிற்று. அதான் வேறே பாண்டமாய் வணைகிறார். ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது. மூன்றாவதாக, எதற்காக எதற்காக உபயோகப்படுத்து, உபயோகப்படுத்து, உபயோகப்படுத்த. ஆசையெல்லாம் ஒண்ணுதான். இவன் பயன் பெறுகிறவனாய் மட்டும் இருக்கக்கூடாது, பயன்படுகிறவனா இருக்கணும். ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் அப்பத்தை எடுத்து பிட்டாராம். ஒரு அப்பம் தேவனால் நொறுக்கப்பட்ட போது 12 பேர் பயனடைந்தார்கள். 12 பேர் பயனடைந்தார்கள். ஒரு அப்பம். பிதா தம்முடைய குமாரனை நொறுக்கினது நிமித்தம் மனுக்குலம் முழுவதும் அவர் உடைக்கிறது கூட நம்மளை உபயோகப்படுத்துறதுக்கு தான். அவர் மனசுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, நீ உன்னை கொண்டு நான் ஒரு தாக்கத்தை உண்டாக்க விரும்புறேன். நேற்று இரவுல கத்திருந்த வார்த்தையை அதிகமாய் சொல்ல வைத்தார். நீ இல்லைங்கிறது கொஞ்ச நேரத்திலேயே மற்றவங்க அதனுடைய வேல்யூவை ஃபீல் பண்ணணும். ஐயோ இவங்க இருந்திருந்தான், அவங்க இல்லையா தெரியாம போச்சு, அப்படி சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய ஆப்சன்ஸ், நம்ம இல்லாதது மற்றவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பா இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் அந்த இவங்க இருந்திருந்தா. யோசேப்பு இல்லைன்னாலும் பரவாயில்லன்னு சகோதரர்கள் நினைத்தார்கள். கர்த்தர் அவனை உருவாக்குனதுக்கு அப்புறம் யோசேப்பு இல்லைன்னா ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிட்டார். யோசேப்பு இல்லைன்னா ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிட்டார். இதுதான் உருவாக்குகிறவர். நம்ம வேலை பார்க்குற இடத்துல நாம இல்லைன்னா அந்த வலி அவங்களுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு நாம பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறணும். இயேசு 3 நாள் தான் இல்லை, மரியாதை அழ ஆரம்பிச்சிட்டால, அழ ஆரம்பிச்சிட்டால, ஸ்ரீயே அழுற. ஆமென். பிரயோஜனம் உள்ளவர்களாய். இதற்காக கிறிஸ்து பாருங்கள் நமக்கான முன்மாதிரி. அவர் எப்படியெல்லாம் நொறுக்கப்பட்டார் என்றால் பாவமாக்கப்பட்டார், நமக்கு பிரயோஜனமாக. எதற்காக? நாம் நீதிமான்களாய் மாற. அவர் வஸ்திரம் உரியப்பட்டது, நிர்வாணப்படுத்தப்பட்டார், நமக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து வைக்க. அவர்கிட்ட ஒன்ன பறிச்சாங்க, நாம் உடுத்து, இன்னைக்கு நாம உடுத்து நிற்கிற காரணம் அவர் தரித்திரரானார், நாம் ஐஸ்வர்யவான்களானோம். சிலுவையில் கைவிடப்பட்டார், நாம் சேர்த்து கொள்ளப்பட்டோம். சாபமானார், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். பிதாவோ அவரை நொறுக்க சித்தமாகி. அவ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, அதான் அப்பான்னு சொல்ற. நீர் எங்கள் குயவன், நாங்கள் களிமண் என்று ஏசாயா சொல்லல. நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண். பிள்ளை படிக்கலன்னு அப்பா ஃபீஸ் கட்டாம இருப்பாங்களா? ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க, 2 பேரையும் ஒரே ஸ்கூலில் சேர்க்குறாங்க, ஒரே காலேஜில் சேர்க்குறாங்க. ஒரு பிள்ளை நல்லா படிக்கிறான், இன்னொரு பிள்ளை படிக்கல. ஃபீஸ் யாருக்கு கட்டுவாங்க? 2 பேருக்கும் சேர்த்து தான் கட்டுவாங்க. ஏன்னா அப்பா ராத்திரி பகலா படிக்கிறவனுக்கு என்ன ஃபீஸ் கட்டப்படுதோ, ஃபீஸ் கட்டணும்னா நீயும் போய் கட்டு. ஏதான் அப்பா அவர் நொறுக்குனாலே. அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க,
என் வரைபடம் உள்ள கரம் என்னை வனையும். என்னை வனைந்து என்னை வாழ வைக்கும். நான் வாழ்வது மாத்திரமல்ல, என் மூலமாய் அநேகர் வாழும்படியாக கர்த்தர் என்னை பிரயோஜனப்படுத்துவார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹalleluya. என்னை ஒழுங்குபடுத்துகிறார், என்னை அந்த கரத்தை சார்ந்திருக்க பண்ணுகிறார், என்னை உபயோகப்படுத்துகிறார். ஒரு அப்பம் உடைக்கப்பட்டாலே 12 பேருக்கு யூஸ் ஆகுதுன்னா அவர் உடைத்து உருவாக்குகிறவர். இந்த குயவன் களிமண்ணுக்கு செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கேட்கிறார். ஆண்டவரே, குயவன் கையிலே களிமண்ணை போல உங்க சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அப்படியே தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி எல்லாரும் அப்படி இருக்கு. ஒரு ஜெபத்தை முடித்த பிறகு நீங்கள் புறப்பட்டு செல்லலாம். பந்தி இருக்கிறவர்கள் மாத்திரம் அமர்ந்து கொள்ளும்படி கேட்கிறேன். நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றிடும் என் இயேசுவே, உமக்காய் பயன்படும் பாத்திரமாக ஒரு வாக்கிடும் என் இயேசுவே. உங்க பார்வையனில் பட்டால் போதுமே, என் வாழ்க்கைதான் முற்றும் மாறுமே. உங்க கரம் என்னை, என் வாழ்க்கைதான் மேன்மையாகுமே. உங்க பார்வை என்னில், உங்க கரம் என்னை, உங்க கரம் என்னை ஆமென் வாழ்க்கைதான், ஓ என் வாழ்க்கைதான். ஒரு 2 நிமிஷம் உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை எப்படியே இருதயத்தில் வச்சு, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன்ப்பா. நீங்க என்னை வணைகிறது என்னுடைய நன்மைக்காக, என்னுடைய பிரயோஜனத்துக்காக மட்டுமே. என்னை நீங்க ஒழுங்குபடுத்தி எனக்கான பங்கை தர விரும்புகிறேன், என்னை திருப்திப்படுத்த விரும்புகிறேன், என்னை சுதந்திரிக்க வைக்க விரும்புகிறேன். இதை அறியாமல் ஏன் இப்படி செய்றீங்கன்னு நான் கேட்டுட்டேன்ப்பா. சாரிப்பா, நீங்க என் அப்பாங்கிறத நான் பல நேரத்தில் மறந்துட்டேன்ப்பா. ஆண்டவரே, லவ் யூப்பா. என்னை உருவாக்குங்க. வாழும் காலம் அந்த கடைசி செகண்ட் வரைக்கும் பிரயோஜனம் உள்ளவனா இருக்கணும். ஆண்டவரே, என்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கணும். நீங்க இந்த அடிச்சுவட தான் வச்சுட்டு போனீங்கப்பா, கடைசி வர அப்படியே எங்களை உருவாக்குவீராக. அர்ப்பணிக்கிறவங்க ஒரு விஷயம் கூட நல்ல கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். குயவன் கையிலே களிமண்ணை போல நாங்க சரண்டர் பண்றோம்ப்பா. உங்களுக்கு தான் முழு அதிகாரமும், உங்களுக்கு தான் முழு உரிமையும். கேட்க வேண்டாம், இது செய்யணுமான்னு உங்க இஷ்டம் போல நடத்துவீராக. தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.